جمالا جوهرنا هنا في القلب تلالا لا نرضي الناس بما لا نرضاه لنا حالا ذاك جمالنا يسمو يتعالى. அல் குரானை ஓதுவோம். அல்லாஹ் குரானிலே சூரத்துல் பக்கராவில் 185வது ஆயத்தாக கூறுகிறான், ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு அல் குரான் இறக்கி அருள பெற்றது. அல் குரான் அதிகமாக இம்மாதம் ஓதுவோம். அல் குரான் ஓதுவதின் சிறப்புகள்: 1. ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள். 2. யாருமே சிபாரிசு செய்ய முடியாத மறுமை நாளில் நாம் ஓதும் அல் குரான் சிபாரிசு செய்யும். 3. அல் குரான் ஓதுவதால் மன அமைதி கிடைக்கிறது. 4. அல் குரான் ஓதுபவரின் அந்தஸ்து உயர்த்தப்படும். 5. அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்கிறது. 6. சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் நாட்டத்தோடு இச்சிறப்புகளை ரமலான் மாதத்தில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் இந்த குரானை ஓதும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.